மக்களவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டத்தை இட்டு ஒரு சில கட்சிகளுக்கு தங்களுடைய தொகுதிகளை ஒதுக்கி தந்துவிட்டன. இன்னொரு புறம் அதிமுக தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தங்களுடைய கூட்டணி குறித்து விரைவாக அறிவிப்போம் என்று அறிவித்துள்ளது. மறுபக்கம் பாஜக தன்னுடைய கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தற்போது துவங்கி இருக்கிறது. தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை தான் நாம் தற்போது கண்டு வருகிறோம். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை 2 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களும் கேட்டிருக்கின்றனர். இது குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு நாளைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட இருக்கிறது. அந்த சந்திப்பின் போது தாங்கள் எந்த கூட்டணி இருக்கிறோம், எத்தனை தொகுதிகள் பெறுகிறோம், எந்தெந்த தொகுதி என்பது குறித்து பல்வேறு கட்ட விஷயங்கள் குறித்து ஜி.கே. வாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்க இருக்கிறார். தற்போது பொறுத்தவரையில் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்து முடித்த பிறகு இதையடுத்து ஏசி சண்முகம், அதை அடுத்து ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக சந்திக்க இருக்கின்றனர். தொடர்ச்சியாக பாஜகவும் தன்னுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை துவங்கி மிகவும் மும்முரமாக தேர்தல் நோக்கி எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எந்தெந்த தொகுதி எத்தனை பேர் போட்டியிடுவார்கள், பாஜக கூட்டணி யார் யார் என்பது குறித்து வருங்காலங்களில் தொடர்ச்சியாக தெரிய வர இருக்கிறது.